ஒருத்தருடைய வாழ்க்கைகள் இன்றைக்கி நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கா, வீடு வண்டி வாகனங்களோட அமோகமாக இருக்கா. அதை பார்த்து சில பேர் அதெல்லாம் இல்லாதவா பார்த்து வருத்தப்பட்டுருக்கா, நம்மளும் அதே மாதிரி அடைய முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறா இல்லையா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவளுக்கெல்லாம் புண்ணியம் இருக்குது, அதனால் அதை அந்த நன்னா இருக்கா. அப்போ அந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்கு நம்ம சாஸ்திரம் நமக்கு வழியே சொல்லியிருக்கு. அதில் 3 விதமானது ரொம்ப முக்கியம். ஒன்று என்னென்னா க்ஷேத்ராடனம். க்ஷேத்ராடனம்னா புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது. ஏன்னு சொன்னால் அங்கே புண்ணிய புருஷர்கள், மகான்கள், சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள்லாம் அங்கே போய் உட்காந்து தபஸ் பண்ணி அவள் பிரதிஷ்டை பண்ண லிங்கங்கள்லாம் இருக்கும், கோயில்கள்லாம் விக்கிரகங்கள்லாம் இருக்கும். அங்கே போய் தரிசனம் பண்ணுறது, அது அந்த மண்ணை மிதிக்கிறது. அதன் மூலமாக அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கலாம், பாவத்தை தொலைக்கலாம். இன்னொன்று தீர்த்த யாத்திரை. புண்ணிய குளங்கள், புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணுறது மூலமாக போகும். இன்னொன்று யாகங்கள் மூலமாக அந்த அக்னி தான் பாவங்களை பொசுக்கக்கூடியது. இந்த மாதிரி 3 யார் பண்ணுறாலும் அவளுக்கு பாவங்கள் போய் புண்ணியங்கள் சேர்ந்து அவளும் நன்னா இருக்கா.